के सागर से मिलन करा रहे हैं. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க, எந்த ஒரு ஆடம்பரமும் இப்போ நாம் செய்யக்கூடாதுங்கிற. இங்கே எல்லாமே குப்தமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் புதிய உங்களுடைய ராஜ்யத்தோட போதையில் மட்டும் இருங்கங்கிற. ஏன்னா இந்த உலகத்தில் பெரிய மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பாங்க, ரொம்ப புகழுக்குரியவர்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் ரொம்ப வெளிப்படையாக தெரியக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு சொல்கிறார். யாருடைய உடலில் பிரவேசம் செய்கிறாரோ சிவபாபா, அந்த நம்பர் 1 ஆத்மா, அவரே எவ்வளோ குப்தமாக இருக்கார், எவ்வளோ எளிமையாக இருக்கார், எந்த ஆடம்பரமும் இல்லாமல். இப்போ அதே போல் தான் நீங்களும் இருக்க வேண்டுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நாம் தெய்வீக கர்மத்தையும் சிரேஷ்ட தர்மத்தையும் படைக்கக்கூடிய காரியத்தில் எந்த முயற்சி செய்து கொண்டிருக்கோங்கிற. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, 5 விகாரங்களை விளக்கிறதுக்கு தான் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுறீங்க. ஏன்னா அதுதான் உங்களை ரொம்ப கீழானவர்களாக ஆக்கிடுச்சுங்கிற. நம்ம ஏற்கனவே பாபா நினைவூட்டுறாரு, நீங்கள் தான் ஏற்கனவே அப்படிப்பட்ட தெய்வீக கர்மம் செய்கிறவங்களாகவும் சிரேஷ்ட தர்மத்தை சேர்ந்தவர்களாகவும் இருந்தீங்க. ஆனால் இப்போ கீழே வந்துட்டீங்க. இப்போ மீண்டும் பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நம்ம நடக்கும்போது, மேலும் பாபாவை நினைவு செய்யும்போது மீண்டும் அந்த உயர்ந்த தர்மத்தை படைக்கிறீங்க. உங்களுடைய கர்மங்கள்லாம் தெய்வீகமாக மாறிடுதுங்கிற. படிப்பின் மூலமாக தான் அந்த ராஜ்ய திலகத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிறீங்கிறார். அதாவது ராஜ்ய அதிகாரியாக படிப்பு மூலமாக தான் ஆக முடியும். மேலும் பாபா இன்றைக்கி பாட்டை வைத்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறார். உன்னை அடைந்ததால் உலகத்தை அடைந்து விட்டோம் பக்தியில் பாடுறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் பகவானை பல ரூபத்தில் பக்தியில் நினைவு செய்துக்கிட்டே தான் வராங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது பகவான் நமக்கு உலக ராஜ்யத்தையே கொடுப்பாருன்னு. இப்போ அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இது எல்லாமே இப்போ புரிஞ்சிருச்சுங்கிறார். எப்படிப்பட்ட ராஜ்யத்தை பாபா கொடுக்குறாரு அப்படின்னா, யாராலும் 21 பிறவிகளுக்கும் நம்மிடமிருந்து அதை அபகரிக்கவோ இல்லை பறித்து செல்லவோ முடியாது. அப்படிப்பட்ட நிலையான உறுதியான ராஜ்யத்தை நமக்கு கொடுக்குறாரு. அப்போ பாபா சொல்கிறாங்க, அந்த ராஜ்யத்தோட போதை உங்களுக்கு எவ்வளவு இருக்கணுங்கிற அதை நம்ம செக் பண்ணிக்க சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, பக்தியில் பாருங்கள் எப்படிப்பட்ட நிறைய பலவிதமான பக்திகளை செய்துட்டாங்க. பக்திங்கிறது கூட ரொம்ப விஸ்தாரமாக இருக்குங்கிறார். வெரைட்டியான பக்திகள் இருக்குது. அது கூட ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்குங்கிறார். அதுக்கு பாபா எக்ஸாம்பிளாக நிறைய விஷயங்கள் சொல்கிறார். இப்போ சன்னியாசிகள் சாதுக்கள் இருக்காங்க அப்படின்னா, துவாபரிகத்தில் இருந்தபோது அவங்களுக்கு படைப்பவர் படைப்பை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. உண்மையை சொல்லிட்டாங்க, உண்மையிலே தெரியாதுன்னு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நாமே சிவம் சிவோகம். மேலும் கடவுள் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கார், சர்வவியாபி. உன்னிடத்துலையும் இருக்கார், என்னிடத்துலையும் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, எவ்வளோ புத்தியானது தமோ பிரதானமாக மாறிடுச்சு. ரஜோ பிரதானமாக இருந்தபோது உண்மையை சொன்னாங்க, இப்போ தமோ பிரதானம் இருக்கும்போது எல்லாமே இப்படி மாற்றி சொல்லிட்டாங்கங்கிற. மேலும் பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுடைய கர்மம் எவ்வளோ கீழானதாக போயிடுச்சு, சீச்சியாக போயிடுச்சு, விகாரத்துக்கு வசமாயிடுச்சு. அதனால தான் பாவ கர்மங்களை தவறான கர்மங்களை செய்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமே புத்தி அற்றவர்கள்ங்கிறார். இப்போ யார் புத்திசாலின்னு சொல்கிறாரு பாபா, யார் தவறுகளே செய்கிறதில்லையோ, சத்தியுகத்தில் திரைத்தாயுகத்தில் இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் தான், அதாவது தெய்வீக கர்மங்களை மட்டுமே செய்கிறவங்களோ அவங்க தான் புத்திசாலி. அப்போ அப்படிப்பட்டவர்களாக நான் உங்களை இப்போ மாற்றுகிறேன், அப்படிப்பட்ட படிப்பை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேங்கிறார். அந்த ஸ்ரீமத்தை நீங்கள் இப்போ தான் முயற்சி பண்ணி கடைப்பிடிக்கிறீங்க. எவ்வளோ பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் உயர்ந்த ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும்னு சொல்கிறார். மேலும் பாபா சொல்கிறாங்க, பக்தியில் பற்றி பரமேஸ்வரன் சொல்லிட்டாங்க, கணவன் தான் உங்களுடைய பரமேஸ்வர்னு. அப்போ பாபா சொல்கிறாங்க, கணவன் மேலே எவ்வளோ அன்பு இருந்தாலும் அப்புறம் ஏன் ஹே பகவான் ஹே ஈஸ்வர் என் மேலே கருணை காட்டுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ எப்படி ஒன்று இவர் தான் ஈஸ்வர்னு அப்புறம் ஏன் அவரையும் சேர்த்து கூப்பிடணுங்கிற. அப்போ பாபா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பக்தியில் பலவிதமாக சொல்லி வச்சுட்டாங்க. இன்னொன்று சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க, பிரம்மத்தையே நினைவு செய்கிறாங்க.
பிரம்மத்தை நினைவு செய்து செய்து அதிலே போய் அப்படியே ஐக்கியமாயிடுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அப்படி ஐக்கியமாயிட்டா ஆத்மான்னு ஒன்று இல்லாமல் போயிடுமே. இப்போ ஆத்மா வந்து அழியாதது எப்படி அது வந்து இல்லாமல் போகும்? அப்போ யாருமே பிரம்மத்தோட பிரம்மமாக போய் ஐக்கியமாக முடியாது. அப்போ அப்படியும் வந்து பிரம்மமாக இறைவனை நினைக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, பரம் பித்தான்னு அவங்க சொல்கிறது கிடையாது, வெறும் பரமாத்மான்னு மட்டும் சொல்லிடுறாங்க. ஏன்னா பித்தான்னு சொன்னால் அவரை சர்வவியாபி ஆக்க முடியாது, எல்லாருமே அப்பாவா எப்படி ஆக முடியும்? அப்போ அதனால் வெறும் பரமாத்மான்னு சொல்லிட்டு பரம் பித்தா அப்பாங்கிறத விட்டுடுறாங்கங்கிற. இப்படி பலவிதமான பக்தி செய்துட்ருக்குறாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் தந்தையை தெரிந்து கொண்டீங்க, புரிஞ்சு கொண்டீங்க. இப்போ இதன் மூலமாக நீங்கள் தெய்வீக கர்மங்களை செய்யக்கூடியவர்களாக உயர்ந்த தர்மத்தை நீங்கள் படைக்கிறீங்கிறது. இப்போ பாபா சொல்கிறாங்க, எல்லாருமே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களே சுயமாக அவங்கள மறந்துட்டாங்க, நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா 5 விகாரம் வந்து தூய்மையற்றதாக மாறின உடனே கர்மங்களும் கீழே போன பிறகு தன்னை எப்படி அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களா சொல்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறதில்ல. அதனால தான் இந்து தர்மம்னு அது தனியாக வந்து மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். எல்லாருமே அப்படி தான் தன்னை வந்து சொல்லிக்கொள்கிறாங்கங்கிற. அதில் இப்போ நீங்கள் என்னை நினைவு செய்து ஆத்மா சதோ பிரதானமாக ஆகக்கூடிய உயர்ந்த முயற்சிங்கிறது செய்யணுங்கிறார். அதுக்கான கதை தான் பாபா நமக்கு சத்தியநாராயணோட கதையை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ சத்தியநாராயணோட கதை, மூன்றாம் கண்ணினுடைய கதை, இதெல்லாம் ஒன்று தான். பக்தியில் அதெல்லாம் நம்ம கேட்டோம். இப்போ உண்மையான சத்தியநாராயணோட கதையை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். 13/2/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இங்கு உங்களுடைய அனைத்தும் குப்தமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் எந்த ஒரு ஆடம்பரமும் செய்யக்கூடாது. தன்னுடைய புதிய ராஜ்யத்தின் போதையில் இருக்க வேண்டும். கேள்வி: தெய்வீக காரியம் மற்றும் சிரேஷ்ட தர்மத்தின் ஸ்தாபனைக்காக குழந்தைகளாகிய நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்கள்? பதில்: 5 விகாரங்களை விடுவதற்கான முயற்சி நீங்கள் இப்பொழுது செய்கிறீர்கள். ஏனென்றால் இந்த விகாரங்கள் தான் அனைவரையும் கீழானவர்களாக மாற்றியிருக்கிறது. இந்த நேரத்தில் அனைத்து தெய்வீக தர்மம் மற்றும் கர்மமும் கீழானதாக மாறிவிட்டது. இது உங்களுக்கு தெரியும். தந்தை தான் ஸ்ரீமத்தை கொடுத்து சிரேஷ்ட தர்மம் மற்றும் சிரேஷ்ட தெய்வீக காரியத்தை ஸ்தாபனை என்பது செய்கிறார். நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து தந்தையின் நினைவின் மூலம் விகாரங்களின் மீது வெற்றி அடைகிறீர்கள். படிப்பின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்கிறீர்கள். பாடல்: உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்து விட்டோம். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாட்டை கேட்டீர்கள். ஆன்மீக குழந்தைகள் தான் பாபா என்று கூறுகின்றனர். நம்ம மட்டும்தான் அப்பான்னு சொல்கிறோம். பாபானா அப்பா. மற்றவங்க எல்லாரும் ஹே கடவுளே, ஹே ராம், பகவானே அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லையற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியவர், அதாவது அவர் அனைவருக்கும் தந்தை என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இவர் எல்லையற்ற தந்தை அப்படின்னா எப்பொழுதுமே நமக்கு அவர் அப்பா தான், மாறுவதே கிடையாது. அதே போல் அவர் கொடுக்கக்கூடிய சுகமும் எல்லையற்றதாக இருக்குது. எல்லாருக்கும் அப்பா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியுங்கிறார். எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும், இந்த உலகத்தில் எந்த நாடில் எந்த தர்மத்தை சேர்ந்த எந்த மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் அப்பா அவர் தான். அவருக்கு அனைவரும் எல்லையற்ற குழந்தைகளாக இருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றன. அவரை தான் எல்லாருமே நினைக்கிறோம். எந்த கஷ்டம் துக்கம் வந்தாலும், நல்லது நடந்தாலும் அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். கடவுளே, இதெல்லாம் எனக்கு வந்து கொடுத்துருக்க, குழந்தையை கொடுத்துருக்கீங்க, நல்ல படிப்பு கொடுத்துருக்கீங்கன்னு அவரை தான் நம்ம தேங்க்ஸும் பண்ணுறோம். ஏதாவது ஒரு ரூபத்தில் நினைவு செய்கிறது ஆத்மா. ஆத்மா பரமாத்மாவை ஏதாவது ஒரு ரூபத்தில் நினைவு செய்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நமக்கு அந்த பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து உலக ராஜ்யம் கிடைக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. இப்போ சுகமோ துக்கமோ இருக்கும்போது கடவுளை நினைக்கிறாங்களே தவிர இவ்வளோ பெரிய சொர்க்கத்தோட ராஜ்யத்தை அவர் கொடுக்குறாங்கிறது தெரியாது. தந்தை நமக்கு கொடுக்கும் இந்த உலக ராஜ்யமானது நிலையானதாக, உறுதியானதாக 21 பிறவிகளுக்கும் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ராஜ்யம் ஏதோ ஒரு பிறவி, ஒரு 100 வருஷத்துக்கு அப்படி கிடையாது. யாருமே நம்மக்கிட்ட இருந்து 2500 வருஷத்துக்கு பறிக்க முடியாது. அப்படி நிலையான உறுதியான ராஜ்யத்தை கொடுக்குறாரு.
முழு உலகிலும் நமக்கு அந்த ராஜ்யம் என்பது இருக்கும். ஒரே ராஜ்யம்தான். அதை யாரும் நம்மிடமிருந்து அபகரிக்க முடியாது, கொள்ளையடிக்கவும் முடியாது. நமது இந்த ராஜ்யம் உறுதியானதாக இருக்கும். ஏனெனில் அங்கு ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும், பிரிவினைகள் இருக்காது. ஏன் அது நிலையானதாக இருக்குன்னா அங்கே ஒரே ஒரு தர்மம் தான், வேறு எந்த தர்மமும் இருக்காது, தெய்வத்தா தர்மம். அந்த பிரிவினை இல்லாத ராஜ்யமாக இருக்கும். குழந்தைகள் எப்பொழுதெல்லாம் பாட்டை கேட்பீர்களோ அப்பொழுது தனது ராஜ்யத்தினுடைய போதை உங்களுக்கு வர வேண்டும். கடவுளே உன்னை அடைந்ததால் உலகத்தையே அடைஞ்சிட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பான்னு நான் உன்னை சொன்னேன், அது மூலமாக எனக்கு முழு உலகத்தோட ராஜ்யமும் கிடச்சிருச்சு. இந்த போதை உங்களுக்கு இருக்கணுங்கிற. மேலும் இப்படிப்பட்ட பாட்டுகள் எல்லாம் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் போட்டு கேட்கணுங்கிற. உங்களது அனைத்தும் குப்தமாக இருக்கிறது. இப்போ நம்ம சொர்க்கத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அதை அடைஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் வேறு யாருக்குமே வெளியே தெரியாது, அதுக்காக தான் படிச்சுட்ருக்கோம். எல்லாம் குப்தமாக இருக்குது. மேலும் பெரிய பெரிய மனிதர்களிடத்தில் மிகுந்த ஆடம்பரம் இருக்கும். உங்களிடம் எந்த ஆடம்பரமும் கிடையாது. இவ்வளோ உயர்ந்த நிலைக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கான எந்த ஆடம்பரமும் இல்லை. பாபா யாரிடம் பிரவேசம் செய்கிறாரோ அவரும் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிரம்மா பாபாவும் அவரோட சரீரத்தை சிவபாபா கொடுத்தாலும் ஆனால் அவருக்கு அந்த ஆடம்பரமெல்லாம் எதுவுமே இல்லை. இங்கே ஒவ்வொரு மனிதனும் அதர்மமான சீச்சியான காரியங்களை தான் செய்கின்றனர் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதனால்தான் புத்தியற்றவர்கள் என்று கூறப்படுகின்றனர். இந்த உலகத்தில் என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பாபா என்ன சொல்கிறாங்க, அவர்களுக்கு அதர்மமான வழியில் நடந்தாங்க, சீச்சியான காரியங்களை செய்தாங்கன்னா அவங்க புத்தியற்றவர்கள் தான். இப்போ யார் பாபா அதனால தான் சொல்கிறாங்க, புத்திக்கு முற்றிலும் பூட்டு என்பது போடப்பட்டு விட்டது. ஏன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல, அதர்மம் தான் செய்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்தீர்கள், ஆனால் நாம் எந்த தவறு செய்யாதவர்களாக இருந்தோம். அப்போ அவங்க தான் புத்திசாலிங்கிற. சத்தியுகம் திரேதாயுகத்தில் உலகத்திற்கே அப்போ எஜமானர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது மாயை எதற்கும் பயன்படாதவர்களாக உங்களை புத்தி அற்றவராக மாற்றிவிட்டது. தந்தையிடம் செல்வதற்காக, அதாவது கடவுளை அடைவதற்காக யாகம் தவம் இதெல்லாம் அதிகம் செய்து கொண்டே இருக்கின்றனர். அதனால் அதன் மூலமெல்லாம் எதுவும் கிடைப்பதில்லை, அவரை அடைவதும் இல்லை. இவ்வாறே ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர். எங்கள் பக்தி மார்க்கத்தில் ஒவ்வொரு பிறவிலையும் செய்து செய்து ஏமாற்றம் அடைகிறாங்க. நாளுக்கு நாள் தீமைகள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கின்றது. இல்லை கடவுளை நினைக்கிறோம், அதிகமாக நினைக்கிறோம், பக்தியில் தான தர்மம் செய்கிறோன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் இதெல்லாம் குறைஞ்சிட்டே தானே வரணும். ஆனால் எதுவுமே அப்படி இருக்கிறதுல நாளுக்கு நாள் இன்னும் அடுத்த பிறவியில் அதிகமாகிட்டே தான் இருக்குது. எந்த அளவிற்கு மனிதர்கள் தமோ பிரதானமாக ஆகின்றார்களோ அந்த அளவிற்கு தீமைகள் ஏற்பட்டே ஆக வேண்டும். இவ்வளோ அதர்மம் இருக்குது அப்படின்னா மனித ஆத்மா என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ தமோ பிரதானமாக மாறிடுச்சுங்க. எந்த ரிஷி முனிகள் மகிமைக்குரியவர்களாக இருந்தார்களோ துவாபரிகத்தில் அவர்கள்லாம் தூய்மையாக இருந்தனர். அதனால் அவங்க படைப்பவர் படைப்பை பற்றி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்க, தெரியாது அப்படின்னு உண்மையாக தான் சொன்னாங்க. நேத்தி எங்களுக்கு தெரியாதுன்னு. ஆனால் இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகிவிட்டதால், புத்தி தமோ பிரதானம் ஆகிட்டதுனால இப்போ அங்கே தெளிவு இருந்தது. சதோ பிரதானமாக புத்தி இருந்த போதும், அப்புறம் துவாபரிகத்தில் ரஜோ பிரதானமாக இருந்த போது கூட அவங்களுக்கு எது கரெக்டு தப்புன்னு தெரிஞ்சுது. அதனால் படைப்பவர் படைப்பை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு உண்மையை சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ கலியுகத்து ஆரம்பத்தில் தமோ பிரதானமாக புத்தி ஆனதுனால சிவோகம், நாமே சிவம்னு சொல்லிட்டாங்க படைப்பவரை பற்றி. மேலும் அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்காரு, சர்வ வியாபி. என்னிடத்திலும் இருக்கார், உங்களிடத்திலும் இருக்கார், அனைவரிடத்திலும் நிரம்பி இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அது எவ்வளோ தமோ பிரதான புத்தி ஆயிடுச்சுங்கிற. அவர்கள் பரமாத்மா என்று மட்டுமே கூறிவிடுகின்றனர். ஒரு பொழுதும் பரம்பிதா என்று கூற மாட்டார்கள். வெறும் பரமாத்மா தான் சொல்லுவாங்க. பரம்பிதானா அப்பா. இப்போ எல்லாரும் எப்படி சொல்ல முடியும்? அதனால் அதை விட்டுட்டாங்க பரம்பிதா. பரம்பிதாவை சர்வவியாபி என்று கூறுவது தவறாக ஆகிவிடுகிறது. பிதானா அப்பா. அப்பா எப்படி எல்லாருமே அப்பாவாக முடியும்? அதனால் அதை தவறாயிடும்னு விட்டுட்டாங்க. அதனால்தான் ஈஸ்வரன் அல்லது பரமாத்மா அப்படின்னு மட்டும்தான் சொல்லிடுறாங்க. பிதா அதாவது தந்தை என்ற வார்த்தையில் இந்த வார்த்தையானது அவங்களுடைய புத்தியில் வருவதே இல்லை. யாராவது கூறினால் கூட, யாராவது அப்பான்னு சொன்னால் கூட பேரளவுக்கு தான் வாயில் தான் சொல்கிறாங்க. கடவுளே என்னுடைய அப்பான்னு சொல்கிறது கூட வாயில் தான்.
ஆத்மா எனக்கு அப்பான்னு உண்மையை உணர்றதில்லை. ஒருவேளை பரம்பிதா என்று புரிந்து கொண்டால் புத்தியானது ஒரேடியாக ஜொலிக்க ஆரம்பித்துவிடும். தந்தை சொர்க்கத்தோட ஆஸ்தியை நமக்கு கொடுக்கின்றார். அவர்தான் சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை. பிறகு நாம் ஏன் இந்த நரகத்தில் விழுந்து கிடக்கிறோம்? என்னோட அப்பா சொர்க்கத்தை படைக்கிறவர்னா நான் ஏன் நரகத்தில் இருக்கணும்? பாபா தான் சொல்கிறாங்க, இப்பொழுது நாம் முக்தி, ஜீவன் முக்தியை எப்படி அடைவது? இது யாருடைய புத்தியிலும் வருவது கிடையாது. இந்த துக்கமான உலகத்திலிருந்து முக்தி அடையணும், சுகமான உலகம் ஜீவன் முக்திக்கு போகணும். பாபா சொல்கிறாங்க தான் ஆத்மா தூய்மையற்றதாக ஆகியிருக்கிறது. அதனால் முதல்ல ஆத்மா என்ன ஆகணும்? சதோ பிரதானமாக புத்திசாலியாக முன்னாடி இருந்தது, இப்போ அப்படி மாறிடுச்சு. சதோ பிரதானமாக இருந்த ஆத்மா பிறகு சதோ ரஜோ தமோவிற்கு வந்துவிட்டது. அதனால் புத்தி இல்லாததாக மாறிடுச்சு. இப்பொழுது உங்களுக்கு புத்தி கிடைத்து விட்டது. பாபாவோட ஞானம் நமக்கு என்ன பண்ணுது? தெய்வீக புத்தியை கொடுக்குது. பாபா நமக்கு இந்த நினைவை ஏற்படுத்தி இருக்கின்றார். பாரதம் புது உலகமாக இருந்த பொழுது நமது ராஜ்யம் இருந்தது. புதுசாக இருந்தபோது நாம் தான் ராஜ்யம் செய்தோம். அங்கே ஒரே வழி, ஒரே மொழி, ஒரே தர்மம், ஒரே மகாராஜா மகாராணியினுடைய ராஜ்யம் இருந்தது. இப்போ எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். பிறகு துவாபரிகத்தில் தான் விகார மார்க்கம் என்பது ஆரம்பமாகிறது. அந்த தேக அபிமானத்தில் வரும் ஆத்ம உணர்வை மறந்துட்டோம், அப்போ தான் ஆரம்பமாகுது. பிறகு ஒவ்வொருத்தருடைய செயல்கள் ஆதாரமாக ஆகிவிடுகிறது. எல்லாரும் விகாரம் நிறைஞ்ச புத்தியோட காரியங்களை செய்யும்போது உலகம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுது. செயல்களின் ஆதாரத்தில் ஒரு சரீரத்தை விட்டு ஆத்மா மற்றொன்றை எடுக்கின்றது. எந்த மாதிரி கர்மா செய்கிறோமோ அதுக்கேற்றபடி நல்ல சரீரம், ஆரோக்கியமான சரீரம், அழகான சரீரம், எந்த வீட்டுக்கு போய் குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் போய் பிறக்கிறது, இதெல்லாமே செய்யக்கூடிய கர்மாவோட ஆதாரத்தில் பிறவிங்கிறது கிடைக்குது. 21 பிறவிகளுக்கு நீங்கள் ராஜ்யம் அடையும்படியான செயல்களை தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றேன் என்று தந்தை கூறுகிறார். அப்போ இப்போ நம்மளுடைய கர்மா செயலை பாபா அவ்வளோ உயர்ந்ததாக ஆக்கிறதுக்கு, அவ்வளோ உயர்ந்ததாக செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது மூலமாக 21 பிறவிகளுக்கும் நமக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்குது. அப்போ இப்போ தான் அவ்வளோ உயர்ந்த கர்மாவை நம்ம செய்கிறோம். பாபா தான் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட செயலை செய்கிறதுக்கு, உயர்ந்த கர்மாவை செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறேங்கிற. அங்கும் எல்லைக்குட்பட்ட தந்தை உங்களுக்கு கிடைப்பார். ஆனால் இந்த ராஜ்யத்தோட ஆஸ்தி எல்லையற்ற தந்தை தான் கொடுத்தது என்ற ஞானம் அங்கே இருக்காது. அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு போய் ராஜ்யத்தை செய்கிறோன்னா இந்த ஆஸ்தி நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அப்பா மகாராஜா ராஜா கிட்டேருந்து கிடச்சதில்லை. இப்போ சிவபாபா நமக்கு கொடுத்தது அப்படிங்கிறது நமக்கு அங்கே தெரியாதுங்கிறார். ஏன்னா அங்கே ஞானம் இருக்காது. பிறகு துவாபரிகத்திலேருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. விகார சம்பந்தம் ஏற்பட்டு விடுகிறது. அங்கே ஆத்ம சம்பந்தமே கிடையாது, விகார சம்பந்தம். பிறகு செயல்களின் ஆதாரத்தில் பிறவி கிடைக்கும். திரும்ப சொல்கிறார், கர்மா எப்படி செய்கிறாங்களோ அதுக்கேற்றபடி உயர்ந்த நிலையில் இருப்பாங்க, இல்லை கஷ்டப்படுவாங்க. பாரதத்தில் பூஜ்ய ராஜாக்களும் இருந்தார்கள், பூஜாரி ராஜாக்களும் இருந்தார்கள். சத்தியுகத்தில் இருந்தவங்க பூஜ்ய ராஜாக்கள், துவாபரிகத்தில் ராஜ்யம் செய்தவங்க பூஜாரி ராஜாக்கள். சத்தியுகம் திரேதா யுகத்தில் அனைவரும் பூஜைக்குரியவர்கள். அங்கு பூஜை அல்லது பக்தி என்பது நடக்காது. யாரையும் அங்கே பூஜையோ பக்தியோ செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஸ்வயம் அவங்களே பூஜைக்குரியவர்களாக இருப்பாங்க. துவாபரிகத்தில் தான் பக்தி ஆரம்பமாகின்றது. அப்பொழுது ராஜா ராணி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே இருக்கின்றனர். ராஜா ராணி அவங்களோட தன்மை மாறும்போது மற்றவங்களும் அப்படி தான் இருப்பாங்க, பக்தர்களாக ஆகிவிடுகின்றனர். ராஜா ராணியை பூஜை செய்யும்போது பிரஜைகளும் என்ன பண்ணுவாங்க? பூஜை செய்கிறவங்களாக ஆயிடுறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்த சூரிய வம்சம் ராஜாவாக இருந்தவரே பூஜாரியாக ஆகிவிடுகிறார். சூரிய வம்சத்தில் யார் விஸ்வ மகாராஜாவாக இருந்தாரோ இல்லையா, பிரம்மா பாபா நாராயணா, அவர் கூட துவாபரிகம் வந்தவொடனே பூஜாரி ஆகிடுறாரு. நாராயணா பூஜை செய்கிறார். இப்பொழுது நீங்கள் விகாரமற்றவர்களாக ஆகின்றீர்கள். அதனுடைய பலனாக 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு பிராப்தம்ங்கிறது கிடைக்குது. விகாரம் இல்லாதமா இப்போ ஒரு பிறவியில் இருக்கிறதுனால 21 பிறவிக்கு அதோட பலன். பிறகு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. தேவதைகளின் கோயில் கட்டி பூஜை செய்து கொண்டிருக்கின்றனர். இது பாரதத்தில் தான் நடைபெறுகிறது. தந்தை கூட இதெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறார். அவர் கூறக்கூடிய 84 பிறவி கதையும் பாரதவாசிகளுக்கு தான், தேவி தேவர்களுக்கு தான் இந்த ஹிஸ்ட்ரியும் சொல்லித்தரார். பாரதத்தோட ஹிஸ்ட்ரி என்ன, வரலாறு என்ன. மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வருவதே தாமதமாக தான். பிறகு வளர்ச்சி அடைந்து எண்ணிக்கை அதிகமாக விடுகிறது. விதவிதமான தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு முகம் இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் வேறுபாடு ஏற்பட்டு விடுகிறது. ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவர்களும் பார்க்கும்போது
அவங்களுக்கான தனியான ஃபீச்சர்ஸ் தோற்றம் இருக்கும். முகம் பார்த்தா தெரியும் இவங்க இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு. சடங்குகளிலும் வேறுபாடு இருக்கிறது. அவங்கவுங்க ஒவ்வொரு விதமாக பழக்க வழக்கங்கள் பக்தியோட சடங்குகள் இருக்கும். பக்தி மார்க்கத்தில் பொருட்களும் தேவை, பல விஷயங்கள் தேவையாக இருக்குது பக்தி பண்ணுறதுக்கு. எவ்வாறு விதை சிறியதாக இருக்கிறது, மரம் பெரியதாக இருக்கிறது. அதனால் பக்தி ஒன்று தான், ஆனால் அதை செய்கிற விதம் விஸ்தாரமாக ஆக்கிடுறாங்க. மரத்தின் இலைகள் கணக்கிட முடியாது. அதே போல் பக்தியும் பலவிதமாக விரிவாகிவிட்டது. பக்தி எல்லாரும் கடவுளை நினைக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. அதுலேயே என்ன பண்ணிட்டாங்க, பலவிதமான பிரிவினைகளை கொண்டு வந்துட்டாங்க. அதிக சாஸ்திரங்களை உருவாக்கி கொண்டே செல்கின்றனர். சாஸ்திரங்களையும் பக்தி பண்ணுறதுக்கு ஒரு கடவுளை நினைக்கிறதுக்கு தான் சாஸ்திரங்கள், ஆனால் அதையும் பலவிதமாக உருவாக்கிட்டாங்க. பக்தி மார்க்கத்தோட விஷயங்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்று குழந்தைகளுக்கு பாபா கூறுகின்றார். எல்லா வேத சாஸ்திரங்கள், எல்லா சடங்குகள் எல்லாம் அழிந்துவிடும். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபுல் ஸ்டாப். இப்போ என்னை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். பக்தியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது அல்லவா? பாட்டுகள், நடனம், அலங்காரம் என்று எவ்வளவு செலவு செய்கின்றன. பக்தினாலே செலவு தான், எல்லா விஷயத்துக்கும் செலவு தான். பூஜை செய்கிறதுக்கு பூஜை சாமான்கள், கோயில் கட்டுறது, அலங்காரம் செய்கிறது, நகைகள் அதுக்காக வாங்கிறது, பிரசாதம் செய்கிற எல்லாத்துக்குமே என்ன செலவுகள் தான். பாபா இங்கே என்ன சொல்கிறாரு, இங்கே நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்தால் போதும். இப்பொழுது தந்தையாகிய என்னை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இங்கே நம்ம அப்பா ஆஸ்தி சொர்க்கத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அதான் நினைக்கணும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தன்னுடைய தர்மம், அதை நினைவு செய்யுங்கள். நான் அவ்வளோ உயர்ந்த தர்மத்துக்கு போகணும். பல பிறவிகளாக நீங்கள் பல வகையான பக்தி செய்து வந்தீர்கள். பக்தியிலையும் பல விதமாக இருந்தது. சன்னியாசிகளும் ஆத்மாக்கள் வசிக்கும் இடத்தை, அதாவது தத்துவத்தை பரமாத்மா என்று புரிந்து கொண்டனர். பாபா சொல்கிறாங்க, பக்தியில் பலவிதமாக செஞ்சீங்க. சன்னியாசி தர்மத்தை சேர்ந்தவர்களும் சரி, அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய தேவி தேவர்களை பூஜை செய்வது அப்படி இல்லை. அவங்க பிரம்மத்தை, பரபிரம்மம் சொல்கிறாங்க, பரம்தாமத்தை அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தான் கடவுள் பரமாத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பிரம்மம் அல்லது தத்துவத்தை மட்டுமே அவங்க நினைவு செய்கிறாங்க. இப்போ கடவுளை நினைக்கிறதுல எவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிற. உண்மையில் சன்னியாசிகள் சதோ பிரதானமாக இருக்கின்றனர் என்றால் அவர்கள் அமைதியாக சென்று காட்டில் இருக்க வேண்டும். சதோ பிரதானம்னா இந்த உலகத்துலேருந்து கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகி அவங்க காட்டில் இருக்கணும். அவர்கள் பிரம்மத்திற்கு சென்று ஐக்கியமாகி விடுவார் என்று கிடையாது, ஊரில் இருக்கக்கூடாதுங்கிற. அதே போல் அப்படி அவங்க முயற்சி பண்ணால் கூட காட்டில் உட்காந்து யாரும் பிரம்மத்தோட பிரம்மமாக ஐக்கியமாக முடியாது. திரும்ப கீழே நடிக்கிறதுக்கு வந்து தான் ஆகணும். பிரம்மத்தின் நினைவிலிருந்து சரீரத்தை விடும் பொழுது பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். அப்படியே பிரம்மத்தையே நினச்சி தன்னோட சுய விருப்பத்தோடு உடலை விட்டுடுறாங்க. அதனால் அங்கே போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா அப்படியெல்லாம் சேர முடியாதுங்கிறார். ஏன்? ஏன்னா ஆத்மா அழிவற்றது. எப்படி ஐக்கியமாக முடியும்? பக்தி மார்க்கத்தில் எப்படியெல்லாம் கூறிவிட்டனர். பிறகு பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வருவார் என்றும் கூறுகின்றனர். ஐக்கியமாயாச்சுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் வருவாருன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறது தான் அப்போ சரியானது? நாம் பிரம்மத்தை நினைத்து பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சன்னியாசிகள் சொல்கின்றனர். பகவான் ஏதாவது ஒரு ரூபத்தில் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வருவார் என்று இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இப்போ யார் சொல்கிறது உண்மைங்கிறார் பாபா. மேலிருந்து தூண்டுதல் மூலமாக எதையும் அவர் கற்றுக் கொடுப்பார் என்று கிடையாது. மேலே உட்காந்துட்டு எல்லா விஷயத்தையும் பாபா நமக்கு சொல்லுவார், எது கரெக்டு அப்படின்னு இல்லை. அவரை பற்றி அவர் சொல்லணுன்னாலும் இங்கே வரணும். ஆசிரியர்கள் வீட்டில் அமர்ந்தபடியே தூண்டுதல் கொடுப்பாரா என்ன? புரிய வைக்கிறது வீட்டிலேருந்தே புரிய வைக்க முடியுமா? மாணவர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே போய் பேசி தானே புரிய வைக்கணும். தூண்டுதல் என்ற வார்த்தையே கிடையாது, அது பிரேரணை. இதன் மூலம் எந்த காரியமும் நடைபெறாதுங்கிற. சங்கரின் தூண்டுதல் மூலமாக விநாசம் ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது. ஆனால் இது, அதாவது அழிவு என்பது நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு, பதிவாயிருக்கு. சங்கர்னு ஒருத்தர் சங்கல்பம் பண்ணி தான் அதை செய்ய வச்சாருன்னு கிடையாதுங்கிறார். அவர்கள் அந்த அணு ஆயுதங்களை உருவாக்கியபடியே இருப்பார்கள். உருவாக்கி தான் ஆகணும். ட்ராமா படி அவங்களுக்குள்ளே வரும், அதை செய்வாங்க. மகிமைக்காக இது சொல்லப்பட்டிருக்கு. சங்கர்னு ஒருத்தர். யாரும் தங்களது பெரியவர்களின் மகிமையை அறிவதில்லை. தர்மஸ்தாபகர்களையும் குரு என்று கூறிவிடுகின்றனர். ஆனால் அவர்கள் தர்மத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்கின்றனர். பாபா சொல்கிறாங்க, யாரும் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறதில்லை. சத்கதி செய்பவர்கள் தான் குரு என்று அழைக்கப்படுகின்றனர். எங்கே சத்கதி இருக்கோ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறவங்க பேருக்கு தான் குரு.
அவர்கள் தர்மத்தை மட்டும்தான் ஸ்தாபனை செய்து வருகின்றனர். அவர்களுக்கு பின்னால் அவர்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். மேலிருந்து பரந்தாமத்திலேருந்து அந்தந்த தர்மத்தை சேர்ந்தவங்க கீழே வராங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் யாருக்கும் சத்கதி, அதாவது ஜீவன் முக்தி அடைய செய்வதே கிடையாது. துக்கமே இல்லாத, நோயே இல்லாத, எந்த விகாரமே இல்லாத அந்த சத்கதியான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஞானத்தை யாருமே சொல்லிக் கொடுக்கறதில்ல, கூட்டிகிட்டு போகிறதும் இல்லை. அப்போ அந்த ஜீவன் முக்தி சத்கதி யாருமே கொடுக்க முடியாது. ஆக அவர்களை எப்படி நம்ம குருன்னு சொல்ல முடியுங்கிறார் பாபா. எப்படி குருன்னு சொல்கிறது? குருங்கிறது ஒரே ஒருவர் தான். அவர் தான் அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளல். பகவான் தந்தை தான் அனைவருக்கும் சத்கதியை செய்கின்றார், முக்தி ஜீவன் முக்தியை கொடுக்கின்றார். அவரை நினைக்காமல் யாரும் இருப்பது கிடையாது. எல்லாரும் பகவானை நினைக்கிறாங்க. எந்த குருவை நினைச்சாலும் கடவுளையும் நினைப்பாங்க. கடவுள் மீது எவ்வளவுதான் அன்பு இருந்தால் கூட ஹே பகவானே, பிரபுவே, ஈஸ்வரனே என்று அவசியமாக அவரை நினைவு செய்கின்றனர். ஏனென்றால் அவர்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல். தந்தை இதெல்லாம் புரிய வைக்கின்றார். இவை அனைத்தும் படைப்புகள் தான். மற்ற எல்லாருமே படைப்பு தான். அது குரு, சாது, சன்னியாசி, யாரா மனிதன் யாராக இருந்தாலும் படைக்கும் தந்தை தான் ஒருவர். இப்போ படைப்பவர் ஒருவர் தான், மற்ற எல்லாருமே அவருடைய படைப்பு. அனைவருக்கும் சுகம் கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான். சகோதரன் சகோதரனுக்கு ஆஸ்தியை கொடுக்க முடியாது. எந்த சாதுவோ, சன்னியாசியோ, மனிதனோ, தேவாத்மாவோ இல்லையா, எல்லாருமே நமக்குள்ள சகோதரர்கள், ஆத்மாக்கள் தான். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, எப்படி ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு சொத்து கொடுக்க முடியும்? அப்பா தான் கொடுக்க முடியும். ஆஸ்தி எப்பொழுதுமே தந்தையிடமிருந்து தான் கிடைக்கும். ஹே பரம்பிதா, கருணையை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள் என்று என்னை நினைவு செய்கின்றனர். எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது. அவர்கிட்ட தானே இதெல்லாம் கேட்குறாங்க. பாபா தான் சொல்கிறாங்க, இப்போ நான் தானே கொடுக்க முடியும். பக்தி மார்க்கத்தில் பல வகையில் மகிமை செய்கின்றனர் கடவுளை. இதுவும் நாடகப்படி அவர்களுடைய நடிப்பு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. பக்தியும் நாடகத்தில் இருக்குது. நான் இவர்கள் அழைப்பதனால் மட்டும் வருவது கிடையாது என்று பாபா கூறுகிறார். கடவுளே வாங்க எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொல்கிறதுக்காக மட்டும் நான் வரலை. ஏன்னா அவர் வருவதும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நாடகத்தில் நான் வருவது நிச்சயிக்கப்பட்டிருக்குங்கிறார். பல தர்மங்களை அழித்து ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்வது, அல்லது கலியுகத்தை விநாசம் செய்து சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்வது பாபாவோட பார்ட்டில் இருக்குது. நான் எனது நேரத்தில் தானாகவே வருகின்றேன். கூப்பிடல, அவரோட டைம் ஆச்சுன்னா தானாகவே பூமிக்கு வந்துடுவார். இந்த பக்தி மார்க்கமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பக்தி மார்க்கத்தின் பாகம் முடிவடைகிறதோ அப்பொழுது நான் வருகின்றேன். நான் இப்பொழுது உங்களை அறிந்து கொண்டோம். 5000 வருடத்திற்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் என்றெல்லாம் குழந்தைகள் கூறுகின்றார்கள். இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம், அதே பாபா தான் நம்முடைய அப்பா 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், இப்பயும் வந்திருக்கார். கல்பத்திற்கு முன்பும் பாபா நீங்கள் பிரம்மாவோட உடலில் வந்தீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுது தெரிகிறது. பிறகு ஒரு பொழுதும் இது கிடைக்காது, சங்கமிகத்தில் தான் கிடைக்கும். இது ஞானம், அது பக்தி. ஞானத்தின் பலம் முன்னேற்றம். முன்னேறும் கலையில் செல்கிறீர்கள். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று கூறப்படுகிறது. ஜனகருக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைத்ததல்லவா? ஒரு வினாடினா என்ன அர்த்தம்? நம்ம 5000 வருஷம் ஆச்சு கீழே வர்றதுக்கு. ஆனால் இந்த கொஞ்சம் வருஷத்தில் நம்ம மேலே போய்டும், ஜீவன் முக்திக்கு போய்டும். அதனால் இது ஒரு நொடின்னு சொல்லப்படுது. ராதை அனுராதாகவும் ஜனகர் சீதையின் தந்தை அனுஜனக்காகவும் அந்த ஞானத்தின் மூலம் ஆகிவிடுகின்றனர். சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் பிரின்சஸாக உயர்ந்தவர்களாக இந்த ஞானத்தின் மூலம் ஆயிடுறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கூட பக்தியில் இருக்குங்கிறார். இதையும் ஒரு உதாரணமாக கூறியிருக்கின்றனர். ஆனால் எதையுமே அவங்க என்ன பண்ணுறதில்ல, புரிஞ்சுக்கிறதில்ல. ராதை அனுராதா அப்படிங்கிறதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னு புரிஞ்சுக்கிறதில்ல. ஜனகர் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைந்ததாக சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு ஜனகர் மட்டும்தான் ஜீவன் முக்தி அடைந்தாரா? அப்படி கிடையாது, நம்ம எல்லாருமே அடையும். ஜீவன் முக்தி என்றால் இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து முக்தி, இங்கே வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஜீவன் முக்திங்கிறார். அனைத்து குழந்தைகளுக்கும் எவ்வளவு துர்கதி என்பது ஏற்பட்டு விட்டது, இது பாபா தெரிஞ்சிருக்கார். அதனால் அவர்களுக்கு சத்கதி கிடைக்கணும், அதுக்காக தான் பாபா வரார். துர்கதியிலிருந்து உயர்ந்த கதி, முக்தி, ஜீவன் முக்தியை அடைகிறீர்கள். முதலில் முக்திக்கு செல்வீர்கள், பிறகு ஜீவன் முக்திக்கு வருவீர்கள். அதாவது சாந்தி தாமத்தில் இருப்போம், பிறகு சுகதாமத்தில் வருவோம். இந்த சக்கரத்தோட முழு ரகசியத்தையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். உங்கள் கூடவே மற்ற தர்மமும் வந்து கொண்டே இருக்கிறது. தர்மம் துவாபரிகத்திலிருந்து மற்றதும் வருது. மனித சிருஷ்டியானது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. நிறைய ஆத்மாக்கள் கீழே இறங்கி வராங்க பரந்தாமத்திலிருந்து. இந்த நேரத்தில் தான் மனித சிருஷ்டி
எப்படி ஆயிடுச்சு? சதோ பிரதானமாக இருந்தது தமோ பிரதானமாக முற்றிலும் இற்றுப்போன நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. பாபா நமக்கு புரிய வைக்கிறார். ஒரு துணி கூட இற்று போய் விட்டதுன்னா என்ன ஆகும்? அதை கிழிக்கக்கூட எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, சல்லடையாக ஆகிடும். இப்போ அதுபோல் இந்த உலகம் அப்படி ஆயிடுச்சுங்கிறார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தோட அஸ்திவாரம் முழுவதும் அழிந்து விட்டுறது. அந்த தர்மமே இல்லை. மற்ற அனைத்து தர்மங்களும் இருக்குது, பார்க்கறதுக்கு நமக்கு தெரியுது. பாரதத்தில் ஒருவர் கூட தன்னை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைப்பது கிடையாது. நாம் எல்லாம் தேவதா வம்சம்னு நினைக்கிறது கிடையாது. தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்படி நம்ம இருந்தால் கூட தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க தான் எல்லாருமே. ஆனால் இந்த நேரத்தில் நாம் அப்படி தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், அது இந்த தர்மத்தில் தான் நான் இருந்தேன் அப்படிங்கிறது யாருமே நினைக்கிறது இல்லை. அந்த தேவி தேவர்கள் யாரோ அவங்களாம் உயர்ந்தவங்க, நான்லாம் ரொம்ப கீழானவன் அப்படி தான் நினைக்கிறாங்க. நானும் அந்த தர்மத்தை சேர்ந்தவன்னு நினைக்கிறது இல்லை. ஏனென்றால் தேவதைகள் எப்படி இருக்காங்க? தூய்மையாக இருக்கின்றனர். நான் தூய்மையானவனாக இல்லை என்று தன்னை அசுத்தமாக நினச்சிக்கிறாங்க. நான் ரொம்ப அசுத்தமாக தூய்மை இல்லாதவனாக இருக்கேன், அப்போ எப்படி நான் தேவதா தர்மத்தை சேர்ந்தவனாக கூறிக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்து என்று கூறிக்கொள்கிறார்கள். அதனால தான் தர்மத்தோட பேரை மாற்றிட்டாங்க. நாடகத்தோட ஒரு ட்ராமா படி அதுவும் அப்படி பழக்கமாயிடுச்சு. மக்கள் தொகையை கணக்கெடுப்பதிலும் இந்த தர்மம் என்று எழுதிவிடுகின்றனர். இந்து தர்மம் இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிடுறாங்க. தேவதா தர்மங்கிற வார்த்தையே இல்லாமல் போயிடுச்சு. குஜராத்தியாக இருந்தாலும் இந்து குஜராத்தி என்று கூறிவிடுகின்றனர். அப்போ இந்து தர்மங்கிறது ஆயிடுச்சு. அது எங்கிருந்து வந்தது என்று அவர்களிடம் கேளுங்கள், யாருக்கும் தெரியாது. அதை படைத்தவர் யார்? இந்து தர்மத்தைனா தெரியாது. நமது தர்மத்தை, அதாவது கிருஷ்ணன் ஸ்தாபனை செய்தார் என்று மட்டும் கூறிவிடுகின்றனர். அப்படி நம்பிக்கை இருக்குது, கிருஷ்ணன் தான். எப்பொழுது? துவாபரிகத்தில்ங்கிறாங்க. ஆனால் துவாபரிகத்தில் கிருஷ்ணனே கிடையாது. துவாபரகத்திலிருந்து இவர்கள் தங்கள் தர்மத்தை மறந்து இந்து என்று கூறிக்கொள்ள ஆரம்பித்து விட்டனர். அதனால்தான் இவர்கள் தங்களது தெய்வீக தர்மத்தை அசுத்தப்படுத்தி விட்டனர் என்று கூறப்படுகிறது. அங்கு அனைவரும் நல்ல காரியங்களை தான் செய்வார்கள். இங்கு அனைவரும் சீச்சியான காரியங்களை செய்கின்றனர், விகாரத்துக்கு அடிமையாகி. அதனால்தான் தேவி தேவதா தர்மம் அசுத்தமாகிவிட்டது, செய்யக்கூடிய கர்மமும் அசுத்தமாகிவிட்டது என்று கூறப்படுகிறது. தர்மம் கர்மம் ரெண்டாக கெட்டுருச்சு. இப்பொழுது மீண்டும் சிரேஷ்டமான தர்மம், சிரேஷ்டமான கர்மம் இது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த 5 விகாரங்களை விட்டு கொண்டே செல்லுங்கள் என்று கூறப்படுகிறது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சிரேஷ்ட தர்மம் சிரேஷ்ட கர்மத்தை படைச்சிட்ருக்கீங்க. அப்போ எந்த விதமான சீச்சியான காரியத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு தான் 5 விகாரங்கள்லேருந்து விலகணுங்கிற. இந்த விகாரங்கள் தான் அரைக்கல்பமாக உங்கள்கிட்ட இருந்து வருது. இப்பொழுது ஒரே ஒரு பிறவியில் இதை விட்டுருங்க. இந்த ஒரு பிறவி மட்டும் அதிலிருந்து விடுதலை ஆகிடுங்கிறார். இதில் தான் முயற்சி இருக்கிறது. முயற்சியின்றி உலகத்தோட ராஜ்யம் எப்படி கிடைக்கும்? இல்லை, கிடைக்க முடியாது. தந்தையை நினைவு செய்யும் பொழுது தான் நீங்கள் உங்களுடைய ராஜ்ய திலகத்தை தனக்கு கொடுத்து கொள்வீர்கள். நமக்கு நாமளே ராஜ்ய திலகத்தை அடையணும்னா பாபாவை நினைக்கணும். அதாவது ராஜ்யத்திற்கு அதிகாரியாக ஆவீர்கள். ராஜ்ய திலகம்னா என்ன? ராஜாவாக ஆகிறது, ராஜ்ய அதிகாரியாக ஆகிறது. எவ்வளோ பாபாவை நினைக்கிறோமோ ராஜ்ய அதிகாரியாக ஆவீர்கள். எந்த அளவிற்கு நல்ல முறையில் நினைவு செய்வீர்களோ, இல்லை அதிகமாக நினைவு செய்வீர்களோ, அவ்வளோ அன்பாக நினைவு செய்வீர்களோ, ஸ்ரீமத் படி நடப்பீர்களோ, நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆவீர்கள். பகவானுடைய வாக்கியம் என்ன? எவ்வளோ நல்லா என்ன நினைக்கிறீங்களோ, அன்பாக நினைக்கிறீங்களோ, நான் சொல்லக்கூடிய ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ, ராஜாக்கெல்லாம் ராஜா ஆயிடுவீங்க. படிப்பு கற்பிக்கும் ஆசிரியர் கற்பிப்பதற்காக வந்திருக்கின்றார், சொல்லிக் கொடுக்குறார். இது என்ன மாதிரியான படிப்புன்னு சொல்கிறாரு? மனிதன்லேருந்து தேவதையாக ஆகக்கூடிய பாடசாலை. இங்கே தான் நம்ம டெய்லி படிக்கிறோம். நரனிலிருந்து நாராயணாக ஆக்கக்கூடிய கதையை பாபா நமக்கு கூறுகின்றார். இந்த கதை எவ்வளோ பிரபலமாக இருக்கின்றது. பக்தியிலையும் கதை சொல்கிறது இருக்குது. அங்கேயே சத்யநாராயணோட கதைன்னு சொல்லிட்டாங்க. பாபா தான் உண்மையான சத்யநாராயணோட கதையை சொல்கிறார். இதுதான் அமரக்கதை, சத்யநாராயணோட கதை. 3வது கண்ணை கொடுக்கக்கூடிய கதை என்று கூறப்படுகிறது. 3 பொருளையும் தந்தை புரிய வைக்கின்றார் இல்லையா? அந்த கதை என்ன கேட்டோமோ பக்தியில், அது 3 என்னங்கிறத இப்போ பாபா சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் பல கதைகள் இருக்கின்றது. ஆக பாட்டு கூட எவ்வளவு நன்றாக இருக்கிறது பாருங்கள். உன்னை அடைந்துட்டா உலகத்தை அடைஞ்சிட்டோங்க. பாபா நம்மை முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆக்குகின்றார். அந்த அதிகாரத்தை நம்மிடமிருந்து யாருமே அபகரிக்க முடியாது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம்.
தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, நாம் ஒரே வழி, ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் ஸ்தாபனை செய்வதற்காக நிமித்தமாக இருக்கின்றோம். ஆகையால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதை சதா நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, தனக்குத்தானே ராஜ்ய திலகத்தை வைத்து கொள்வதற்காக விகாரங்களை விடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். வரதானம், கர்மாதீத் நிலையில் நிலைத்திருந்து நாலாபுறங்களிலும் சேவைகளை கையாளக்கூடிய வெற்றி சொரூபமானவர்கள் ஆக வேண்டும். பாபா அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நாட்கள் செல்ல செல்ல, டைம் போக போக நாலாபுறங்களில் உள்ள சேவையின் விஸ்தாரத்தை கையாளணும் அப்படின்னா, ஏன்னா சேவை ரொம்ப விஸ்தாரமாகிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி சமாளிக்கணும்னா அதுக்காக விதவிதமான சாதனங்களை பயன்படுத்த வேண்டி இருக்கும். சயின்ஸோட சாதனங்கள் கூட தேவை. ஏனென்றால் அந்த நேரத்தில் கடிதம், போக்குவரத்து, கம்யூனிகேஷன் அல்லது டெலிகிராம், டெலிஃபோன் இதெல்லாம் வேலை செய்யாது. இப்போ கடைசி நேர விஸ்தாரமான சேவையை சொல்கிறார் பாபா. அப்போ இந்த சாதனங்கள் என்னெல்லாம் இப்போ இருக்கோ அது மூலமாக நம்ம சேவைகள் பண்ணிகிட்ருக்கோமோ அதெல்லாம் அப்போ இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் வயர்லெஸ் செட்டு தான் தேவை. கம்யூனிகேஷனுக்கு வயர்லெஸ் செட்டு தேவை. அதற்கு நாம் அவ்வப்பொழுது இப்போ என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? கர்ம யோகி, காரியங்களை செய்யணும், ஆனால் யோகியாக இருந்து செய்யுங்க. டிட்டாச்சாக இருந்து செய்யுங்க. நான்கிற உணர்வுலேருந்து விலகி இருந்து செய்யுங்க. எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யுங்க. அப்படி கர்ம யோகியாக காரியங்களை செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்பப்போ கர்மாத்தீத் நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அவ்வளோதான். கர்மாத்தீத், எல்லா கர்மத்திலேருந்து விலகி, எந்த கர்மாவும் என்னை இழுக்கக்கூடாது, எதன் பக்கமும் என்னுடைய எண்ணம் இருக்கக்கூடாது. இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஒரு ஆசை, விருப்பம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. பிடிக்காதுன்னு இருக்கக்கூடாது, பிடிக்கணும் இருக்கக்கூடாது. அப்படி கர்மாத்தீத் நிலை, இதையும் அனுபவம் செய்யுங்க, பயிற்சி பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாலாபுறங்களிலும் உள்ள சங்கல்பத்தின் மூலமாக என்ன நம்ம சேவை பண்ணுறோமோ அந்த சங்கல்பத்தின் வெற்றி மூலம் சேவையின் சகயோகியாக ஆக முடியும். இனி வரக்கூடிய சேவையில் நம்ம பாபாவுக்கு சகயோகியாக இருக்கணும் அப்படின்னா பாபா இந்த ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறார். அப்போ தான் உங்களுடைய சங்கல்பம் சக்திசாலியாக இருக்கும். அதன் மூலமாகவே நீங்கள் நிறைய சேவை செய்து மற்றவர்களுக்கு சக்தியை, மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொடுக்க முடியுங்கிற ஸ்லோகன். பரமாத்மா அன்பின் பாலனை சுரூபம் என்னன்னா உங்களது சகஜ யோகி வாழ்க்கை. எப்பொழுதுமே நீங்கள் சகஜ யோகியாக இருக்கிறது தான் பரமாத்மாவோட அன்பான பாலனை. அவ்யக்த சமிங்கை, ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்னும் சிறப்புகள் மூலம் வெற்றி நிரம்பியவராக ஆகுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் விசேஷமாக 2 விஷயத்தில் கவனம் செலுத்தணுங்கிற. ஒன்று, சம்ஸ்காரம் ஒற்று போவது. இதில் இப்படிப்பட்ட ஒற்றுமையை கொண்டு வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்ஸ்காரம் ஒற்று போகணும். 2வது, ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது, சதா திருப்தியாக இருப்பது. இது நம்பிக்கை வைக்கிறதுனா அந்த என்ன அவங்க ஸ்ரீமத் கடைப்பிடிக்கிறாங்க, இல்லை அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குது அப்படின்னாலும் இவங்க சரியாயிடுவாங்க, சரியாக பாபாவோட குழந்தையாக முன்னேறுவாங்க, இன்னும் உயர்ந்த பதவியை அவங்க அடைவாங்க, மிக உயர்ந்த சிரேஷ்ட ஆத்மா, இந்த மாதிரி சங்கல்பத்தை அவங்க மேலே நம்ம வைக்கணுங்கிற. அப்படி வச்சு சதா அவங்க மேலே திருப்தியாக இருக்கணும், அனைவரையும் திருப்திப்படுத்தணும். எப்பொழுது இந்த 2 விஷயங்களும் சதா நினைவில் இருக்குமோ அப்பொழுது தந்தை எப்படிப்பட்டவரோ அப்படி தென்படுவார் மற்றும் பிரத்யக்ஷமாவார். இப்போ நம்மளோட ஸ்திதி அப்படி இருக்கணும், ஒற்றுமை, நம்பிக்கை. அப்போ தான் குழுவாக சேர்ந்து பாபாவை இந்த உலகத்துக்கு முன்னாடி பிரத்யக்ஷம் செய்ய முடியும். अच्छा, ओम शांति।